ஐஎம்ஏ சேனல் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லேருந்து ஒரு சிவிலியன்ஸ்க்கான போஸ்டிங் வந்து அலாட் வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. நம்மள்ட்ட வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து ஜாப் அப்டேட் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 13 விதமான போஸ்டிங் இருக்குது. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு வந்து சேலரி வைஸ் வந்து கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் இது வந்து குரூப் சி போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வந்து யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் பிப்ரவரி 2025. இதற்கான எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி லாஸ்ட் அல்லது மார்ச்சில் வந்து நடக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து எப்படி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதற்கான அலவன்ஸு டிஏ எல்லாம் எதுவுமே வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு வந்து ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது. 10th 12th டிகிரி, இதுக்கு நீங்கள் எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இருக்குது, இல்லாதது இருக்குது. எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு நீ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு வந்து இது நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 3 வேகன்னு சொல்லிட்டேன். டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ், அது கீழே வந்து சிவிலியனுக்கான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் நோட்டீஸ் வந்து குரூப் சி சிவிலியன் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்தளவில் எந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. http://DAF24 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து 7ஆம் தேதி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் டேட்டை பொறுத்தளவில் 6th February வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட்டட் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 விதமான போஸ்டிங் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 5 லெவலில் வந்து 29,200 to 92,300 வரை கொடுக்குறாங்க. உங்கள் கேட்டகிரியில் வந்து வேகன்சி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதான் வந்து உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2வில் பொறுத்தளவு லெவல் 4th லெவலில் 25,000 81,000 வரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 2வில் வந்து கொடுக்குறாங்க. 19,000 63,000 வரை கொடுக்குறாங்க. ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 2 20,000 to 63,000. ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமான போஸ்டிங் வந்து 19,000 63,000 வரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபயர்மேன் ஒன்றுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் எலிஜிபிள் வந்து தேவைப்படுது. மற்ற எதுக்கும் வந்து ஃபிசிக்கல் வந்து தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸாமு ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இல்லை ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கல்னால் நீங்கள் வந்து செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டுங்கிறப்ப அந்தந்த ட்ரேட் வைஸ் அதாக தான் இருக்கும். டைப்பிங் டெஸ்ட் அல்லது லோயர் டிவிஷன் கிளர்க் அதுக்கு வந்து இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபயர்மேனுக்கு வந்து லெவல் 1 22 63, குக்கிங்கை பொறுத்தளவில் 22 63. இதோட கொஞ்சம் அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 22 35 வந்து கிடைக்கும் ஸ்டார்டிங்கில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேப் அட்டெண்டன்ட் வந்து 18 to 56 வந்து கிடைக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு 18,000 to 600. ட்ரேட்ஸ்மேனை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 18 to 620. வேகன்சி ஆல் ஓவராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. வாஷர்மேன் அப்படிங்கிறப்ப அந்த ட்ரெயினில் வாஷ் பண்ண நீட்டாக தந்துடுறா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. லெவல் 18 to 59. கார்பெண்டர் அண்டு ஜாயினர் அப்படின்னு சொல்லிட்டு 18,000. டிம் அண்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 18,000 to 56,900. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஜாப்பும் பே லெவல் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வந்து பார்ப்போம். அக்கௌண்டண்ட்டை பொறுத்தளவில் வந்து அப் டு 30 அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம். இது யார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவோம், அன்ரிசர்வ்டு. அதை தவிர்த்து ஓபிசி எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா தனியாக அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை வந்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறப்ப பிகாம் வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தா இல்லை. சப்போஸ் அந்த டிகிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க. 12th முடித்து வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேஷ் அக்கௌண்டன்ஸ் பட்ஜெட் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கன்னா அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி முடிக்கலை அப்படின்னா 12th முடிச்சுட்டு அதுக்கு என்ன கேஷ் கவுண்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு 2 வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து
இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பொறுத்தவரையில 18 to 23 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து 12th ஆர் ஈக்குவல்ட்டாக முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸ்கில் டெஸ்ட் வந்து நார்மலாக வந்து இருக்கணும். டிடெக்ட் பண்ணுவாங்க, அதாவது வாசிப்பாங்க. 10 வேர்ட் பர் 80 அந்த மினிட்டில் வந்து டூரிங்கில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மேனுவல் டைப்பிங்கை பொறுத்தளவில் 65 நிமிஷத்துக்குள்ளே இங்கிலீஷும் 75 நிமிஷத்தில் ஹிந்தி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, அதாவது 6 வந்து கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மேலே உள்ள ஏபி அல்லது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் வந்து 15 நிமிஷம் வந்து இங்கிலீஷு, 65 ஆர் வந்து ஹிந்தி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க எப்படி என்ன டிரான்ஸ்கிரிப்ட் அந்த இது வந்து ஸ்டெனோகிராஃபர் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்தளவில் 18 to 27 ஏஜ் லிமிட்டில் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து 12th அதுக்கு இணையாக வந்து எது படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th வந்து இதுக்கு வந்து இது வராது. 12th பேசிக்காக ஒரு டிப்ளமாவாக இருக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி வந்து என்ன ஈக்குவல்ட்டு வந்து தான் கொடுத்துருக்காங்க, என்ன இதுன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து இங்கிலீஷ் 35 per minute வேர்டு, இங்கிலீஷ் ஆர் 20 per minute இங்கிலீஷ் மேனுவல், ஹிந்தி. நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதுமானது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைப்பிங் ஸ்பீடு வந்து இங்கிலீஷ் 30 வந்து ஹிந்தியில் வந்து 30 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் 35, இங்கிலீஷ் 30. இதுக்குள்ளே நீங்கள் அடிக்க தெரிஞ்சால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து 600 கீவேர்டு ஆவரேஜ் எவ்வளோ இது டைப் பண்ணணும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 to 27 அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எசென்சியல்னால் 12th முடிச்சிருந்தா அதுக்கு இணையாக வந்து முடிச்சிருந்தா போதும். 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹேண்ட்லிங் த ஸ்டோர், அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு எதாவது டவுட் இருக்குன்னா இதை வந்து கிளியராக வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபரில் வந்து 18 to 27 இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், அல்லது வேறு எதுவும் எலிஜிபிளாக முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ 12th முடித்து நீங்கள் வந்து அதுக்கு இணையாக எதுவும் படிச்சிருந்தாலும் இது பண்ணலாம். ஆனால் பேசிக் வந்து 10th கிடையாது, 12th முடித்து டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபியில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் கூடுதல் தகுதி டிசர்பிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டு ஃபுல்லி கன்வெர்டட் டெக்னிக்கல் ஃபோட்டோகிராஃபி நாலேஜ், லேபரேட்டரி ஒர்க்கிங், அதாவது வந்து அதில் டெக்னிக்கலாக அந்த லேபில் வந்து ஒர்க் ஆனது, அதாவது அந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேனை பொறுத்தளவில் 18 to 25 சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஆனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு வந்து ஹைட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு 125 சென்டிமீட்டர் மினிமம் மேல் கேண்டிடேட். ஃபீமேலை பொறுத்தளவில் உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் 155 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஆஃப் த ஃபீமேல் அண்டு ஹில் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வேறு கிடையாது. வெயிட்டு மினிமமாக எவ்வளோ இருக்கணும், ஜஸ்ட் வந்து 81.5, அதாவது மைல் 6x6 வந்து விசன்ஸ் இருக்கணும். எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து. கேரிங் இந்த வெயிட் வந்து 63.5 kg வந்து 183 மீட்டர் வந்து 96 செகண்டில் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் 2.5 மீட்டர் வந்து டிச்சை வந்து லாங் ஜம்ப் ஃபிட்டை வந்து தாண்டணும். அதுக்கப்புறம் வந்து கிளைம் 3 மீட்டர் ரோப் வெர்டிக்கல், 3 மீட்டர் வந்து கயரை வந்து நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கலை பொறுத்தளவில் ட்ரைனிங் ஆஃப் த ஃபயர் ஃபைட்டிங் அண்டர் த கவர்மெண்ட், அந்த இதில் வந்து இது பண்ணுற மாதிரி, அல்லது கவர்மெண்ட் சைட்ஸில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது டெக்னிக்கலாக. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் மாதிரி சொல்லலாம், ஒரு கோர்ஸ் பண்ண மாதிரி. மஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் அந்த இதெல்லாம் பற்றி அது தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசர்பிள் வந்து கூடுதலாக வந்து வெஹிக்கிள் அந்த லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் வந்து உங்களுக்கு கூடுதல் அதெல்லாம் இதில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங் த ரெகுலர் சிவில் சர்வீஸில் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சிவில் டிஃபென்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் அண்ணன் ஃபயர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெவி பாஸ்டு ஃபைட்டிங் த கோர்ஸ், ஏதாவது கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் கோர்ஸ்லாம் வந்து ஃபயர் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் வந்து இருக்குது, அந்த கோர்ஸ்லாம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குக்கை பொறுத்தவரை 18 to 25 இதுக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பொட்டன்ஷியலாக எதுவும் இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு லைட்டாக குக் பண்ணி வந்து கடை சொல்லுவாங்க, அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரேட் டெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். குக்கிங் எப்படி பண்ணுறீங்க, எந்தளவுக்கு வந்து சுத்தமாக வந்து இருக்கீங்க, அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. லேப் அட்டன் 18 to 23 மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் படிச்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டட் ஒர்க்கிங் அந்த லேப்ரரியில் வந்து கெமிக்கல் ட்ரக்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து 1 yearல் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதை பொறுத்தளவில் 18 to 25
மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் மேட்டு இதுக்கு 18-25 மெட்ரிகுலேஷன் அல்லது அதுக்கு இணையாக படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆஃப் த அப்புறம் அப்ரண்டிஸ்ஷிப் ஆர் வந்து கம்ப்ளீட் ஆஃப் த 1 இயர் ஃபாலோயிங் ட்ரேட். இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 இயர் அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிட்டரு, வெல்டரு, வாட்ச் ரிப்பேரு அது இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பெயிண்டரு, கார்பெண்டர், ஜாயினர் இந்த மாதிரி வந்து ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாஷர்மேன் 18 to 25 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெட்ரிகுலேஷன் வந்து முடிச்சுன்னா அந்த ட்ரேடில் என்ன வாஷர்னால் வாஷிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். கிளாத்லாம் நீட்டாக அந்த மாதிரி மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கார்பெண்டர், ஜாயினர்னு சொல்லிட்டு 10th முடிச்சிருந்தா 18 to 23 நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அப்ரண்டிஸ் ஐடிஐயில் வந்து நீங்கள் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அந்த இது சர்டிஃபிகேட் வேணும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் கொடுத்துருந்தா தேவை இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வந்து 3 years சர்டிஃபிகேட் கேட்டிருக்கனால கன்ஃபார்ம் வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் இருப்பீங்க ஆனால் சர்டிஃபிகேட் இருக்காது யார்ட்டையாவது வந்து வாங்கி கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டிம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 18 to 25 இதுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் வந்து படிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரண்டிஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டேட் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபிசிக்கு வந்து 3 years ரிலாக்ஸேஷன் அந்த மேலே கொடுத்துருக்க ஏஜ் ப்ளஸ் வந்து 3 ஓபிஎஸ்க்கு. எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்கன்னா ஒரு 5 years வந்து கொடுத்துருக்காங்க. வேறு வந்து கடையில் 10 years வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருக்காங்களா அவங்களுக்கு. இன்சூரன்ஸ் ரெகுலர் கேடரில் வந்து 48 வரை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விடவங்களாக இருந்தால் 35 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காம்படேட்டிவ் ஒன்று ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமில் வந்து 100 மார்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேட் டெஸ்ட் இருந்தால் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இல்லை எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்ப்பாங்க. ஃபயர்மேனுக்குலாம் வந்து மெடிக்கல் அந்த மாதிரி செக்கப்லாம் வந்து இருக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்கு. அந்த மாதிரிலாம் வந்து சம்திங் வந்து இருக்க தேவை. ரிட்டன் எக்ஸாமில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஜென்ரலாக வந்து நார்மலாக ஜிடி கேட்குறாங்களா அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். வேறு எதுவும் வந்து புதுசாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் கேட்குறாங்க, அப்புறம் இங்கிலீஷு, அப்புறம் அவேர்னஸ்ஸு, ஜிகே இந்த மாதிரி தான் 4 பார்ட் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி 2 லாங்குவேஜில் இருக்கும். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் போடுவாங்க. லீவ் கேட்டு 1 மணி நேரம் அதை வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. செலெக்ஷன் நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்டர் த பர்சன் கால் ரிட்டன் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து நோ டிஏ அந்த இது ட்ராவல் அலவன்ஸு அந்த இதெல்லாம் வந்து ஜேர்னி பண்ணுறீங்களா அதுக்கெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை February March வந்து சொல்லியிருக்காங்க. வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான HTT இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் ஆனோடனே நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.